ஒரு முறை ஒரு சமீபத்தில் தான் ஒரு சகோதரன் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு சொன்னார், என் மனைவி என்கிட்ட காசே கொடுக்க மாட்டேங்கிறப்பா சார், சம்பாதிக்கிறது அவர் தான், ஆனால் 20 ரூபா கொடுக்குறாப்பா சார் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் பேசுங்கப்பா சார். ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நானே ரொம்ப மன சங்கடப்பட்டு சரி 2 பேரும் வாங்க உட்காருங்கன்னு சார் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு ஏமா பாவம் அவர் கேட்குறாரு, ஏதோ காசு கொடுத்துட்டு போ அப்படின்னா அவர் கணக்கு போட்டு சொல்கிறா, அங்கிள் நான் எவ்வளோலாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதம், இது இந்த மாதம் அவர்கிட்ட சம்பளம் வாங்கி அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, எவ்வளோலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன மாதம் ஏன் இதை மாற்றினேன், 50 ரூபாலேருந்து 20 ரூபாய் ஏன் மாற்றினேன், 100 ரூபாலேருந்து ஏன் 50 ரூபா மாற்றினேன், 500 ரூபாலேருந்து ஏன் 100 ரூபா மாற்றினேன், அந்த மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு நான் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஐயாப்பா உனக்கு 20 ரூபாவே ரொம்ப ஜாஸ்தி தான். அவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். 2 பேரும் வெளியே கிளம்புனாங்க. அந்த சகோதரி வெளியே போகிறதுக்குள்ள இவன் திருப்பி உள்ள வந்துட்டான். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்தா, நீங்களும் அவ பக்கமே சேர்ந்து என்ன வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டான். ஆனால் உண்மை என்னன்னா, நியாயம் வந்து அவ பக்கம் தான் இருந்தது. அதான் உண்மை. அந்த குடும்பத்தில் நான் கேட்டேன், ஏதாவது கடன் இருக்கா உங்க வீட்டிலன்னு கேட்டேன். ஒரு கடனுமே இல்லை. எவ்வளோ சேமிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன சேமிப்பின் அமௌண்ட்டை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். அவள் சொல்லுறேன், என் பிள்ளைக்காக நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன், காலேஜ் ஃபீஸுக்கு எவ்வளோ சேர்த்துருக்கேன், இதுக்கு எவ்வளோ, ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி சம்பளம் தான். அவ்வளவு அழகாக தன் வீட்டை அவள் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா அவளோட போராடாத, உனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கா, இன்னைக்கு இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு நீ ரொம்ப அவளை தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அவன் பிள்ளைகளுக்காகலாம் அவன் சேர்த்து வச்சு நன்மை தான்ப்பா செஞ்சிருக்க, அவன் சொல்றபடியே செய், நீ மனம் கசந்துக்கிடாத. அவளுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி அனுப்புனேன். ஆனால் 1 மாதம் கழித்து திரும்ப அவனை சந்திச்சேன். என்னப்பா எப்படி போகுது வண்டி கேட்டேன். நல்லா இருக்கும்பா சார், சமாதானமாக தான் இருக்கும். ஒரு பெண்ணனுடைய வார்த்தைகள், அவளுடைய ஆலோசனைகள் ஒரு குடும்பத்தையே நடத்தக்கூடிய திறம் படைத்த ஒரு வார்த்தைன்றதை மறந்துடாதீங்க.